உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்களோட ஃப்ளைட்டுக்காக கார் வர்றதா இருந்தது. வந்துதா போயிடுச்சா? அந்த காரோட டிரைவர் கார் கிளீனா இல்லைன்னு சொன்னான் சார். வாஷ் பண்ண போயிருக்கான் சார். இப்போ வந்துருவான். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். என்னாச்சு நிலம்? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ரிஷிக்கு போனே போக மாட்டேங்குது. என்னாச்சுன்னே தெரியல. என் மனசு படபடன்னு அடிச்சுக்குது. ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன? நான் உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன், என் பையனோட விஷயத்துல தேவையில்லாம என்ன இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணாதீங்க. நான் உன்னை ஜட்ஜ் பண்ணல நிலம். நான் உன்கிட்ட சொல்ல வந்தது, நீ உனக்காக வாழு, ரிலாக்ஸ்டா இரு. ரிஷியை நினைச்சு டென்ஷன் ஆகாத. அவன் நல்லா இருப்பான். அவனை பத்தி உங்களுக்கு தான் நிறைய தெரியும். ஆனாலும் அவன் நல்லா இருப்பான்னு சொல்றீங்க. அவன் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறான். எப்படியாவது இந்த 3 மாசத்தை சகிச்சுக்கணும்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த 3 மாசம் சீக்கிரம் முடிஞ்சா நல்லா இருக்கும். நீலம், இந்த 3 மாசங்கிறது சொடக்கு போற நேரத்துல போயிடும். அத பத்தி யோசிக்காத. யூ ஹேவ் டு ரிலாக்ஸ். உங்களுக்கு என்ன தோணுது? இப்ப உள்ள என்கிட்ட பேசுனீங்களா, அது எல்லாத்தையும் நான் ஏத்துட்டேன்னு தோணுதா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அங்க கரிஷ்மா கிரண் இருந்ததால என்னால மேற்கொண்டு எதுவும் பேச முடியல. அமைதியா இருந்துட்டேன். ஆனா நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் என்கிட்ட நீங்க இதே மாதிரி பேசுனீங்கன்னா எனக்கு கோவம் வந்து உங்களை எதிர்த்து பேச வேண்டியதா இருக்கும். நீலம், நான் போதுங்க. நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்றேன். கிரண் அங்க இருந்ததால நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இருந்தேன். நீங்க எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா மத்தவங்க முன்னாடி நான் நம்ம உறவை, நமக்குள்ள இருக்கிற உறவை நல்லா இருக்குன்னு வேஷம் போட்டு காட்டிட்டு இருக்கேன். ஆனா அந்த மாதிரி ஒண்ணு இல்லன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தை அடிக்கடி என்ன சொல்ற மாதிரி நீங்க வைக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். நீலம், கமான். இதெல்லாம் முடிஞ்சு போய் பல வருஷம் ஆச்சு. நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது. இன்னும் நீ அதுலயே மாட்டிக்கிட்டு தவிக்கிற. நான் மாட்டிட்டு தவிக்கிறேன்னா எப்படி உங்களால மட்டும் இந்த மாதிரி பேச முடியுதுன்னு எனக்கு சுத்தமா தோணலங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சில நேரங்கள்ல உங்ககிட்ட எப்படி பேச. ஓகே ஓகே நீலம், நீங்க எதுவும் பேசாதீங்க. ரிஷி, உனக்கு வெளியில என்ன தெரியுது? அது ரெசார்ட்டோட பேக் சைடு தெரியுது. ஆனா நம்ம இன்னும் ரொம்ப தூரத்துல இருக்கோம். ஆனா வெளியில போறதுக்கு ஒரு வழி கிடைச்சது. எக்ஸாக்ட்லி. ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் உடைக்கணும். அப்பதான் நாம போக முடியும். ரிஷி, ஹே, உடைஞ்சிருச்சு. நீங்க தான் ஸ்பைடர்மேன். நான் ஸ்பைடர்மேன் இல்ல, எல்பாய். எல்பாயா? இவன் யாரு? எல்பாய், உனக்கு இதெல்லாம் புரிய வாய்ப்பே இல்லை. புரிஞ்சுக்கிட்டேனே. நீதான் எல்பாய்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சாரி, நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வெளியில போறத பத்தி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாமா ப்ளீஸ்? Okay. சொல்ல போனா இந்த இடம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஆமா, எனக்கும் ரொம்ப விசித்திரமா தெரியுது. செல்லக்குட்டி, நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நாங்க இருக்கோம்ல, உன்னை பார்த்துப்போம். ஓகே, அத கூட. இதெல்லாம் ஜூஹிய கூட. நான் ஒரு வேலை பண்றேன். இந்த வழியா ஜூஹியை அனுப்பிடுறேன். ஒன்ஸ் ஜூஹி வெளியே போனதுக்கு அப்புறம் நான் இதை உடைச்சு இன்னும் பெரிய ஹோல் ஆக்குறேன். அப்பதான் நாம இங்க போக முடியும். ஓகே, அவளை கூட வா. மெதுவா மெதுவா ஏறி போ. மெதுவா, எங்கேயும் படாம போ. ஹே, நான் வெளியே வந்துட்டேன். நீங்களும் சீக்கிரமா வெளியே வந்துருங்க. இது வரும். இப்ப பாரு எல்பாயோட பவர். ஏய், மெதுவா ரிஷி. கமான், இது ஒன் டர்ன் தான். வா, கம், அதை போட்டு வா. ரிஷி, ரிஷி, லக்ஷ்மி, ரிஷி. ரிஷி,
அன்னைக்கு அந்த போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்கினால அப்பவே ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு வச்சுட்டேன். அந்த ரிஷி ஓபராய கண்டிப்பா பழி வாங்குவேன்னு. இதுக்கப்புறம் என்ன பார்த்தாலே உதறணும். அந்த நாளும் வந்துருச்சு. எனக்கான நேரமும் சேர்ந்து வந்துருச்சு. ஆனா உனக்கு இப்பதான் லட்சுமி கிடைச்சிரோட வாய மூடு. எல்லாம் அவனோட செயல். ஏன்னா அந்த ரிஷி கழுத்துல நான் தூக்க கயிறு மாட்டிட்டேன். நான் தான் அவனுக்கு ஏம. அந்த ரிஷி ஓபராய் செத்துருவான். அதுக்கப்புறம் லட்சுமிக்கு அந்த வீட்டுல என்ன வேலை இருக்கு? வீட்டை விட்டு வெளியே துரத்திட மாட்டாங்களா என்ன? ஜாதகத்துக்காக தானே கல்யாணம் பண்ணாங்க. அவ்வளவுதான், ஜாதக கதை முடிஞ்சது. அந்த ரிஷி கதையும் முடிஞ்சதுன்னா அவங்களோட ஓரமும் முடிஞ்சிடும். அப்புறம் ஒருத்தன் தான் இருப்பான், பல்விந்தார். பார்த்து மெதுவா. நீ நல்லா இருக்கல்ல? டென்ஷன் ஆக வேண்டாம். ஜூஹி தான் வெளியே போயிருக்கல. அவன் நாம இங்க மாட்டிருக்கோன்னு யார்கிட்டயாவது சொல்லுவா. நாமளும் இங்க இருந்து வெளியே போயிடலாம். இல்ல இல்ல இல்ல, நோ நோ. என்னாச்சு? என்ன இல்ல இல்ல? நான் எதுக்கு இல்ல இல்லன்னு சொல்றேன்னா, அது நாம இங்க மாட்டிக்கிட்டோம். அண்ட் நமக்கு உதவி செய்ய யாராவது இங்க வருவாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. God knows. ஒருவேளை யாரும் வரலனா இப்படியே கை கட்டி உட்கார்ந்து இருக்க முடியாதுல்ல. ஏதோ ட்ரை பண்ணி ஆகணும். ஆனா நம்மனால இங்க என்ன பண்ண முடியும் சொல்லு? அட, இந்த மாதிரி நிக்கிறத விட ஏதாவது பண்ணலாம்ல. ஐ மீன், ஏதாவது யோசிக்கலாம். நான் ஏதாவது பண்றேன். இல்ல இல்ல, நீ எதுவும் பண்ணாத. என்ன நடந்துச்சுங்கறத நீ பார்த்தல. இந்த இடம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. இங்க இருக்கிற கல்லுங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கொஞ்சமா தட்டினாலும் மண்ணு மாதிரி அப்படியே உதிர்ந்து போயிடும். நீ இனிமே எதுவும் பண்ணாத. ஸ்ட்ராங்கான கல்லு, மண்ணு மாதிரி. நீ என்ன பேசுறன்னு உனக்கே ஏதாவது புரியுது? ஆமா, எனக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் சொல்றேன். இந்த இடம் ரொம்பவே விசித்திரமா இருக்கு. எனக்கு இப்போ கொஞ்சம் பயமும் வந்துருச்சு. நம்மளால இங்க இருந்து வெளியில போக முடியாது. நீ எதுவும் பண்ணாத. நீ ஏதாவது பண்ண போறனா வேற ஏதாவது நீ நடந்துருது. எப்பவுமே என்ன தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ ரொம்ப நல்லவ, நேர்மையானவ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா அப்படி இல்ல. எல்லாமே போய் தான். நீ நல்லவளும் இல்ல, நேர்மையானவளும் இல்ல. நான் உன் மேல முழு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீ என்ன பண்ண? என்கிட்ட டிவோர்ஸ் கேட்ட. உன்னை எந்த விஷயத்திலும் நம்பவே முடியாது. உனக்கு தன்மானம், சுயமரியாதைலாம் அதிகமா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா பணத்துக்கு பின்னாடி ஓடுறவன் இப்போதான் எனக்கு தெரியுது. அண்ட் இப்போ நீ பணத்துக்கு பின்னாடி தான் ஓடிக்கிட்டு. நீ ரொம்ப தைரியசாலின்னு நினைச்சிட்டு இருந்த. ரொம்ப தைரியமானவன். எனக்காக நெருப்புக்குள்ள போன. அண்ட் முதல்ல கூட சண்டை போட்ட, பாம்பு கூட சண்டை போட்ட. ஆனா உண்மை என்னன்னா, இதுதான் உண்மை. இதோ இது. இப்போ இதோ இந்த கல்லை பார்த்து பயப்படுறியா? லக்ஷ்மி, உன்னோட உண்மையான உருவம் என்னன்னு கொஞ்சம் காட்ட. ஒவ்வொரு தடவையும் புது வடிவத்துல வர. இப்ப என்ன, வேற ஏதாவது யோசிக்கிறியா என்ன? நான் இங்க பேசிக்கிட்டே இருக்கேன், என்னென்னமோ சொல்றேன். ஆனா உன்கிட்ட பதில் மட்டும் வரல. ஏதாவது பேச. எனக்கு எதுவும் பேச வேண்டாம். எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும். நீ என்னெல்லாம் பண்ண நினைக்கிறியோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. அதானே, சுத்தி வளைச்சு திரும்பவும் நீ அதே தான் சொல்ற. ஆனா நானும் உன்கிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். என்ன நீ தடுக்க முடியாது. ரிஷி, ரிஷி ப்ளீஸ், நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உனக்கு நேரம் சரியில்லை, மார்க்கேஷ தோஷம் இருக்கு. இதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு தடவை இந்த வார்த்தையை கிட்ட சொல்லாத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.